இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது DNA is the genetic material in molecular genetics. ஸோ DNA is the genetic material. ஸோ நம்ம எவரி எட் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்த்தோம். அதுலேயே நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க DNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். இருந்தாலும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த DNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏன் அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், 3D ஸ்ட்ரக்சர். ஏன்னா அது 3D ஸ்ட்ரக்சர், அது நிறைய இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குமோன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு கூட ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. ஸோ 1952 ஹர்ஷே அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு கன்வீனியன்சிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கொடுத்தாங்க. அதில் தான் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஹர்ஷே அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் T2 bacteriophage. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு சொல்கிறேன். அவங்க ஃபேஜ்னா T2 ஃபேஜ்னா பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுற வைரஸை தான் ஃபேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லலாம். ஸோ இது ஈகோலை பாக்டீரியா, அதாவது எக்ஸ்கிரீஷியா கோலைன்னா ஈகோலை பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது பாருங்கள் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க T2 ஃபேஜ், அதாவது பாக்டீரியோஃபேஜான பாக்டீரியோஃபேஜான ஒரு வைரஸ் பார்ட்டிக்கலை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த வைரஸ் பார்ட்டிக்கலை ரெண்டு வகையாக லேபிள்டு பண்ணாங்க. ஒன்று புரோட்டீன் கோட்டை சல்ஃபரால், ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரால் லேபிள்டு பண்ணாங்க. அதனால் இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஃபாஸ்பரஸால் இந்த நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ நியூக்ளிக் ஆசிடை லேபிள் பண்ணாங்க ஃபாஸ்பரஸால், ரேடியோ ஆக்டிவ். இப்போ இது லேபிள் பண்ண உடனே இவங்க அந்த பாக்டீரியாவோட ஜாயின் பண்ண வச்சாங்க. ஸோ பாக்டீரியாவோட ஜாயின் ஆகிற அந்த கண்டிஷனுக்கு பேர் அட்சார்ப்ஷன். ஸோ பாக்டீரியாவோட போயிட்டு ஒட்டிக்குச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? அட்சார்ப்ஷன். ஒட்டிக்கின உடனே, அதாவது அந்த ஃபேஜ் பார்ட்டிக்கல் போய் ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆன உடனே இது கிட்ட இருக்கிற அந்த டிஎன்ஏ மாலிக்யூல் பாக்டீரியாக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? என்டர் ஆயிடுச்சு. என்டர் ஆன உடனே இப்போ இந்த எம்டிஆர் இருக்கு இல்லையா, இந்த ஃபேஜ் மாலிக்யூல், இதை கோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோஸ்ட் ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்டர் ஆன இந்த பாக்டீரியோஃபேஜ் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ஃபேஜ் டிஎன்ஏ மாலிக்யூல், அது மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்குது. ஸோ மல்டிப்ளை ஆன பிறகு நம்மளுக்கு ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபேஜ், அதாவது ஃபேஜ் மாலிக்யூல்ஸ் தான். எல்லாமே ஃபேஜ் டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் தான். எங்கேயுமே சல்ஃபர் லேபிள்டு புரோட்டீன் கோட் வரலை. ஸோ இந்த ஒரு சல்ஃபர் லேபிள்டு ரேடியோ ஆக்டிவ் பண்ண புரோட்டீன் கோட் இருந்த அந்த ஃபேஜ் மாலிக்யூலுக்கு ரிசல்ட் என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ, அதாவது அந்த டிஎன்ஏ எந்த லேபிளிங்கும் இல்லாததுனால இங்கே சல்ஃபர் இல்லாத புரோட்டீன் கோட் இருக்கிற டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் இருக்கிற ஒரு ஃபேஜ் மாலிக்யூலாக இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ப்ரூவ் பண்ணுச்சுன்னா, புரோட்டீன் ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ஃபாஸ்பரஸ் லேபிள்டு பண்ண நியூக்ளிக் ஆசிட் இருக்கு இல்லையா டிஎன்ஏல, இப்போ அதை எடுத்துகிட்டு சேம் அட்சார்ப்ஷன் பண்ணுறாங்க, பாக்டீரியாவோட சேர வைக்கிறாங்க. சேர்ந்த உடனே இதுக்குள்ளே இருக்கிற அந்த டிஎன்ஏ என்டர் ஆகுது. பெனிட்ரேட்னா என்டர் ஆகுது பாக்டீரியா கிட்ட, ஈகோலை பாக்டீரியாக்குள்ளே என்டர் ஆன உடனே என்ன ஆகுது? நிறைய, அதாவது என்டர் ஆன பிறகு மல்டிப்ளிகேஷன் நடக்குது. மல்டிப்ளிகேஷன் நடக்கும்போதே, ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆகும்போதே இங்கே இந்த டிஎன்ஏல என்ன இருக்குது? எது லேபிள் பண்ணியிருக்கோம்? ஃபாஸ்பரஸ். அந்த ஃபாஸ்பரஸ் லேபிள்டு பண்ண டிஎன்ஏவோட கேரக்டரிஸ்டிக் அப்படியே மல்டிப்ளை ஆகுது. ஸோ இப்போ இந்த கோஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், இங்கேயே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கல்ச்சர், அதாவது இந்த பாக்டீரியாக்குள்ளே ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபேஜ் பார்ட்டிகல்ஸில் இருக்கிற டிஎன்ஏல ஃபாஸ்பரஸ் லேபிள்டு டிஎன்ஏவாக தான் வந்தது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுது. ஸோ இந்த கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த டயக்ராமை போட்டுட்டு அப்படியே இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும்.
ஸோ இருந்தாலும் நான் ஒரு தடவை இங்கே நான் சொன்னதை அப்படியே படித்து காட்டுறேன் உங்களுக்கு இதில். Hershey-Chase Experiment on T2 bacteriophage. Alfred Hershey, Martha Chase, 1952 conducted experiment on bacteriophage that infect bacteria. So bacteriophage மேலே எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்தது யாரு? Hershey and Chase. என்ன bacteriophage-னா என்ன? வைரஸ் வந்து பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸை தான் பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லுவாங்க. Phage T2 is a virus that infects the bacterium E. coli or Escherichia coli. ஸோ இந்த phage T2 வந்து ஒரு வைரஸ். இது Escherichia coliன்னு சொல்லலாம், இல்லை E. coli பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுது. When the phages are added to bacteria, they adsorb to the outer surface. Some material enters into the bacteria and then later enters bacterium lysis to release a large number of progeny phage. அதாவது இந்த phage பார்ட்டிக்கல் வந்து பாக்டீரியாவோட சேருது. சேர்ந்த உடனே அந்த சேர்ற ப்ராசஸ்க்கு பேர் வந்து அட்சார்ப்ஷன். சேர்ந்த உடனே இந்த என்னது ஒரு மெட்டீரியல் உள்ளே போகுது. ஸோ அந்த மெட்டீரியல் மல்டிப்ளை ஆகுது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் ஆன உடனே மல்டிப்ளை ஆகி நிறைய ப்ரோஜினிஸ், அதாவது அந்த யங் ஃபேஜ் மாலிக்யூல்ஸை உருவாக்குது. Hershey and Chase wanted to observe whether it was DNA or protein that entered the bacteria. இப்போ Hershey and Chase வந்து இந்த உள்ளே என்டர் ஆகுது இல்லையா இந்த மாலிக்யூல், அதாவது இது வந்து அதாவது டிஎன்ஏவா இல்லை புரோட்டீனான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஓகே புரோட்டீனா இந்த பாக்டீரியாக்குள்ளே என்டர் ஆகிறது புரோட்டீனா இதுவான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆல் நியூக்ளிக் ஆசிட் கண்டெய்ன்ஸ் ஃபாஸ்பரஸ் அண்ட் புரோட்டீன் கண்டெய்ன்ஸ் சல்ஃபர். எதில் இருக்குது? ஸோ ஃபாஸ்பரஸ் வந்து இப்போ டிஎன்ஏயோட பேக் போன், நியூக்ளிக் ஆசிடோட பேக் போனே ஃபாஸ்பரஸ் தான். அதனால் டிஎன்ஏக்கு வந்து ஃபாஸ்பரஸை லேபிள் பண்ணாங்க. ப்ரோட்டீன்ஸில் அமினோ ஆசிட்ஸில் சிஸ்டீன் அண்ட் மெத்தியோனைனில் சல்ஃபர் இருக்கிறதுனால சல்ஃபரை லேபிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸில் ஃபாஸ்பரஸ் இருக்குது, ப்ரோட்டீனில் சல்ஃபர் இருக்குது, அமினோ ஆசிட் ஃபார்மில் சிஸ்டீன் அண்ட் மெத்தியோனைனாக இருக்குது. ஸோ Hershey and Chase designed an experiment using radioactive isotopes of sulfur 35S, அதாவது 35 labeled S வந்து sulfur and phosphorus 32 phosphorus to keep separate track of the viral protein and nucleic acid during the infection process. ஹர்ஷேவும் சேஸும் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா பாஸ்பரஸ், அதாவது பாஸ்பரஸில் ரேடியோ ஆக்டிவ் லேபிள்டு வந்து 35S எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தட் இஸ் 32P எடுத்துக்கிட்டாங்க. பாஸ்பரஸ் வந்து 32Pயும் சல்ஃபர் 35S'ும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த சல்ஃபர் 35S'ை வந்து புரோட்டீனுக்கும் பாஸ்பரஸ் 32வை நியூக்ளிக் ஆசிடுக்கும் கொடுத்து, அதாவது இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் மூலமாக கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி லேபிள் பண்ணாங்க இல்லையா, இங்கே வந்து சல்ஃபர், இங்கே வந்து பாஸ்பரஸ். ஓகேவா? The phages were allowed to infect bacteria in culture medium which containing the radioactive isotopes 35S or 32P. இப்போ இந்த phagesல இன்ஃபெக்ஷனை பண்ண வச்சோம். எப்படின்னா ஒரு கல்ச்சர் மீடியத்தில், இது வந்து கல்ச்சர் மீடியத்தில் எடுத்துக்கிட்டாங்க. சேம் ப்ரொசீஜர், அந்த பாக்டீரியல் ப்ரொசீஜரை வச்சு பண்ணாங்க. கல்ச்சர் மீடியத்துக்குள்ள ஒன்று வந்து சல்ஃபர் லேபிள்டு, இன்னொன்று வந்து பாஸ்பரஸ் லேபிள்டை வச்சு பண்ணி பார்த்தாங்க பண்ணலாம் அப்படின்றது. The bacteriophage that grows in the presence of 35S had labeled proteins and the bacteriophage grown in the presence of 32 phosphorus is labeled DNA. So 32Sல இருக்கிறது இது வந்து 35S பாஸ்பரஸில் இருக்கிறது வந்து புரோட்டீன் கோட்டுக்கு லேபிள் பண்ணாங்க. 32 பாஸ்பரஸில் இருக்கிறதுக்கு வந்து டிஎன்ஏவை லேபிள்டு பண்ணாங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸ்க்கு 35S, ஓகே, அதாவது 35 சல்ஃபர். ஓகே, இங்கே வந்து பாஸ்பரஸ்க்கு 32 பாஸ்பரஸ், 32Pன்னு வச்சுக்கலாம். The differential labeling thus enable them to identify DNA and proteins of the phage. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டாக லேபிள் பண்ணியிருக்காங்களே பாஸ்பரஸையும் சல்ஃபரையும்,
ஸோ அது ஈஸியாக இருக்கும் அவங்கள வந்து டிஎன்ஏவா இல்லை ப்ரோட்டீனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹெர்ஷே அண்ட் சேஸ் mixed the labeled phages with unlabeled E. coli and allow the bacteriophages to attack and inject their genetic material. இப்போ என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணி, அதாவது இந்த ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி, அதாவது பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண விட்டாங்க. ஓகே, இன்ஃபெக்ட் பண்ண விட்டுருக்காங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. ஏன்னா எது ஜெனட்டிக் மெட்டீரியல். Soon after infection, before lysis of the bacteria, the bacterial cell were gently agitated in a blender to loosen the adhering phage, that is phage particles. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பாக்டீரியா ஃபுல்லாக, ஏன்னா லைசிஸ்ன்னா இந்த ஃபேஜ் பார்ட்டிக்கல் போயிட்டு பாக்டீரியாவை ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு தன்னோட இனத்தை வெளியில் ரிலீஸ் பண்ணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடியே என்ன ஆகும், அந்த பாக்டீரியாவை லைட்டாக மிக்சியில் போட்டு அஜிடேஷன் இல்லை சென்ட்ரிஃபிகேஷன் போட்டு அஜிடேஷன், பிளெண்டர்னாவே அதாவது அடிக்கிறது, அஜிடேஷன் பண்ணும்போது அந்த ஃபேஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து லூஸ் ஆகி விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விழுந்துடும், ரிலீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இட் வாஸ் அப்சர்வ் தட் ஒன்லி 32P was found associated with the bacterial cell and 35S was in the surrounding medium and not in the bacterial cell. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த 32 இருக்கு இல்லையா பாஸ்பரஸ், ஏன்னா டிஎன்ஏ இதுதான் பாக்டீரியல் டிஎன்ஏவோட கலந்துருக்கு, அந்த பாக்டீரியல் செல்ஸோட கலந்துருக்கு. ஆனால் இந்த பக்கம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து சர்ஃபேஸில் தான், ஏன்னா ப்ரோட்டீன் கோட்ன்றதுனால அந்த பாக்டீரியாவோட சர்ஃபேஸில் ஓரத்தில் தான் இருக்கே தவிர டிஎன்ஏல இல்லை, அந்த செல்லுக்குள்ளே இல்லைன்றத ப்ரூவ் ஆயிருக்கு, அதை சொல்கிறாங்க. When phage progeny was studied for radioactivity, it was found that it carried only 32P, not 35S. இப்போ இந்த phage எடுத்துட்டு, இப்போ இங்கே இது எடுக்கிறாங்க இல்லையா, இந்த phage வந்து எடுத்து படிக்கும்போது, அதாவது இதில் வந்து பாஸ்பரஸ், இங்கே இதில் வந்து பாஸ்பரஸ் 32 இருக்கிறது தான் கேரி ஆகிருக்கு, நெக்ஸ்ட் இதுக்கு கேரி ஆகிருக்கு, அதில் தான் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 35S லேபிள் பண்ணோம் இல்லையா, அந்த மாலிக்யூல்ஸ் இல்லை. ஸோ 32P வந்து எங்கே இதுவாயிருக்கு, டிஎன்ஏல இதுவாயிருக்கிறதுனால தான் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணும்போது 32P இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் தான் கேரி ஆயிருக்கு, அது அங்கே இருக்குது. ஆனால் 35S இல்லை. ஸோ தீஸ் ரிசல்ட்ஸ் கிளியர்லி இண்டிகேட் தட் ஒன்லி டிஎன்ஏ நாட் protein coat enter the bacterial cell. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஃபேஜ் மாலிக்யூல்ல இருந்து இந்த டிஎன்ஏ மட்டுமே வந்து என்டர் பண்ண முடியும், பாக்டீரியல் செல்லுக்குள்ள என்டர் பண்ணி அந்த பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ப்ரோட்டீன் கோட் வந்து உள்ள என்டர் ஆகாது. ஓகே, என்டர் ஆகாது, இன்ஃபெக்ஷனும் நடக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ணுச்சு DNA தான் genetic material ன்னு சொல்லி. So Hershey and Chase thus conclusively proved that it was DNA, not protein, which carries the hereditary information from virus to bacteria. So இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஸோ டிஎன்ஏ தான் வைரஸ்லேருந்து பாக்டீரியாவுக்கு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கே தவிர ப்ரோட்டீன் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட். ஸோ நியூக்ளிக் ஆசிடோட கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஸ் த நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நியூக்ளிக் ஆசிடில் 2 வகை இருக்குது, ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று ஆர்என்ஏ. நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் லாங் செயின் ஆர் polymer of repeating subunits called nucleotides. ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸில் லாங் செயின் இருக்குது, இந்த மாதிரி லாங் செயின் இருக்குது. அந்த லாங் செயின் வந்து பாலிமராக இருக்கலாம், அதை ஒட்டு மொத்தமாக சொல்கிறோம்னா நியூக்ளியோடைடு. ஸோ பாலி நியூக்ளியோடைடால் மேடப் ஆனது தான் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ அப்போ அது என்னென்ன இருக்குன்னா, ஒரு ஃபாஸ்பரஸ், பென்டோஸ் சுகர், நைட்ரஜன் பேசஸ், இது 3 சேர்ந்தது ஒரு நியூக்ளியோடைடு. அண்ட் நியூக்ளியோசைடுன்னா, அதாவது நைட்ரஜன் பேஸும் சுகரும் சேர்ந்தது வந்து என்னது, நியூக்ளியோசைடு. ஓகே, நெக்ஸ்ட் அதுதான். ஈச் நியூக்ளியோடைட் சப்யூனிட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 parts.
சொன்னா இல்லையா, நைட்ரஜன் பேஸ், 5 கார்பன் சுகர் ஆர் பென்டோஸ் சுகர், பாஸ்பேட் குரூப். அதாவது ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லையும் 3 பார்ட்ஸ் இருக்கு. நைட்ரஜன் பேஸ் நான் இங்க காட்டினேன் இல்லையா, இது வந்து நைட்ரஜன் பேஸ், இது பென்டோஸ் சுகர் இல்லை, பென்டோஸ் சுகர் இல்லை 5 கார்பன் சுகர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5 கார்பன் இருக்கிறதுனால அது பென்டோஸ் சுகர்ன்னு சொல்றாங்க. இது வந்து பாஸ்பரஸ் பாண்ட். ஓகே, பாஸ்பரஸ் குரூப் இருக்கு, பாஸ்பேட் குரூப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பென்டோஸ் சுகர். 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கு. ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ்னா RNA, DNA. ஸோ டைப் ஆஃப் பென்டோஸ் சுகரை வச்சு 2 டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிடா பிரிக்கிறாங்க. டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏல டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கு. ஆர்என்ஏ அதாவது ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ல ரைபோ சுகர் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, எந்தெந்த இந்த இது வந்து டிஆக்சி ரைபோ சுகர், இது ரைபோ சுகர். ஸோ இதுக்குள்ள இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, OH குரூப். இதுவும் ஒரு 5 கார்பன், இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 2 3 உங்களுக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு, அதாவது இங்கே ஆக்சிஜன் குரூப் இருக்கு. 1 2 3 4 5 மேலையோடு சேர்ந்து, அதாவது இதோடு சேர்ந்து 5 கார்பன் சுகர் ஆகுது. ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்க, இதுவும் 1 2 3 4 5 இருக்கு. அதே மாதிரி 5 குரூப்ஸ் இருக்கு. இது டிஆக்சினா ஒரு ஆக்சிஜன் குரூப் வந்து இங்கே வெளியில இருக்கு போயிடுது. ஆனால் இதில் அது அந்த மாதிரி இல்லை. இதை பாருங்க, இங்கே OH இருக்கா, அண்ட் இங்கே வெறும் H தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து, மற்றபடி எல்லா ஸ்ட்ரக்சருமே சேம் தான். ஒரே ஒரு இடத்துல ஆக்சிஜன் குரூப், அதாவது இங்கே இருக்கிற இந்த OH குரூப் இங்கே இருக்கு, ஆனால் இங்கே வெறும் H குரூப் மட்டும்தான் இருக்கு. ஒரு ஆக்சிஜன் வந்து இல்லை. அதுதான் டிஆக்சிக்கும் தட் இஸ் டிஆக்சி ரைபோ சுகருக்கும் இல்லை வித்தியாசம். நெக்ஸ்ட் நைட்ரஜன் பேசஸ். இந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல 4 நைட்ரஜன் பேசஸ் இருக்கு. 2 பியூரின்ஸ் அண்ட் 2 பிரிமிடின்ஸ் ஒவ்வொரு நியூக்ளியோடைட் செயின்லையும் இருக்கு. அந்த 2 ஆஃப் த பேசஸ் அடினைன் குவானைன்ல வந்து டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதனால பியூரின்னு சொல்றோம். அதாவது என்ன டிஃபரன்ஸ் பியூரின்ஸ்க்கும் பிரிமிடின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, அடினைன் குவானைன் வந்து பியூரின்ஸ் அண்ட் இவங்க கிட்ட வந்து டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் இருக்கு. ஸோ இந்த தயாமின் அண்ட் சைட்டோசின் இருக்கு இல்லையா, அது சைட்டோசின், தயாமினோ சைட்டோசின் வந்து டிஎன்ஏல இருக்கு. ஆர்என்ஏல தயாமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கு. ஸோ இவங்க கிட்ட சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. அதனால இது வந்து பிரிமிடின். ஸோ 2 ஆஃப் த பேசஸ் என்ன நைட்ரஜன் பேசஸ், அடினைன் குவானைன் வந்து பியூரின்ஸ். ஏன் அதை பியூரின்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா, டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் அவங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி தயாமின், சைட்டோசின் அண்ட் யுராசில் வந்து சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர் தான். அதனால தான் அவங்க பிரிமிடின்னு சொல்றோம். ஸோ இந்த தயாமின் வந்து டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும். அதனால இது வந்து யூனிக் கேரக்டர். இதை வச்சு தான் இது டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ தயாமின் இருந்ததுன்னா அது வந்து டிஎன்ஏ, தயாமின் இருக்கிற நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கிறது டிஎன்ஏ. அதே யுராசில் இருந்ததுன்னா அது ஆர்என்ஏ. பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப். It is derived from phosphoric acid H3PO4, has 3 active, that is 3 active OH groups, of which 2 are involved in stand formation. So இது ஒரு phosphoric acidல இருந்து வந்தது தான் phosphate functional group, அதாவது PO4. PO4 தான் இதோட இது எதுல இருந்து வந்திருக்கு, phosphoric acid H3PO4ல இருந்து வந்தது. இதில் 3 ஆக்டிவ், அதாவது OH குரூப்ஸ் இருக்கு. 3 ஆக்டிவ் ஹைட்ராக்சில் குரூப்னு சொல்லுவாங்க. OH குரூப் இருக்கு. அதில் 2 மட்டும் வந்து ஸ்டாண்ட் ஃபார்மேஷன், அதாவது டபுள் ஸ்டாண்ட் ஃபார்மேஷன் இல்லை சிங்கிள் ஸ்டாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுது. ஸோ இந்த பாஸ்பேட் வந்து PO4, அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. அதுதான் ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் ஆசிட் ப்ராப்பர்ட்டியை கொடுக்குது. ஆசிட் ப்ராப்பர்ட்டியை கொடுக்குது. அப்போ தான் அந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டி எப்போன்னா, இந்த ஹைட்ரஜன் அயான் ரிலீஸ் ஆகுது புரோட்டான்லேருந்து ஒரு சொல்யூஷனில் ரிலீஸ் ஆகும். அது எப்போன்னா, அந்த ஹைட்ரஜன் அயான்னாவே pH, ஃபிசியாலஜிக்கலி pH, அந்த நேம், அந்த pH நியூக்ளிக் ஆசிட்,
அந்த நேம் வரத்துக்கு காரணமே இந்த பாஸ்பேட் குரூப் தான். ஏன்னா இந்த PO4 தட் இஸ் H3PO4ல இருந்து தான் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. இவங்க தான் ஸ்டாண்ட் ஃபார்மேஷன், டபுள் ஸ்டாண்ட் அண்ட் சிங்கிள் ஸ்டாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து அந்த H குரூப் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த H அயான், H+ ஹைட்ரஜன் அயான் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த pH வந்து ஆசிடுக்கு போகுது. இந்த நியூக்ளிக் தட் இஸ் நியூக்ளியஸ்குள்ள இந்த ஆசிட் இருக்கிறதுனால DNA அண்ட் RNA டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ரைபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்கிறதுனால தான் இந்த அந்த ப்ராப்பர்ட்டி ஆசிட்ன்ற ப்ராப்பர்ட்டியே பாஸ்போரிக் குரூப் தட் இஸ் பாஸ்பேட் கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைட் அண்ட் நியூக்ளியோடைடு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு plus sugar gives nucleoside. ஆக்சுவலாக இது வந்து நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஃபாஸ்பேட் குரூப் சேர்ந்தா நியூக்ளியோடைடு, அதாவது நியூக்ளியோசைடும் ஃபாஸ்பேட் குரூப் சேர்ந்தா நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு அதாவது நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஃபாஸ்பேட் குரூப் சேர்ந்தா நியூக்ளியோடைடு. அதுவே நைட்ரஜன் பேசஸும் சுகரும் சேர்ந்தா நியூக்ளியோசைடு. ஓகேவா? அதனால நியூக்ளியோசைட் ப்ளஸ் பாஸ்பரஸ் சேர்ந்தா நியூக்ளியோடைடு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த நியூக்ளியோடைடுக்கு பதிலாக நம்ம வந்து நைட்ரஜன் பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நைட்ரஜன் பேஸ்ன்னா என்ன? பியூரின்ஸ் அண்ட் பிரிமிடின்ஸ். பியூரின்ஸ் என்ன? அடினைன், குவானைன். பிரிமிடின்னா சைட்டோசின், தயாமின் ஆர் யுராசில். இந்த நைட்ரஜன் பேஸும் சுகரும் சேர்ந்தா நியூக்ளியோசைடு. இந்த நியூக்ளியோசைடும் பாஸ்பேட் குரூப்பும் சேர்ந்தா நியூக்ளியோடைடு. So the end of the DNA or RNA are distinct. The two ends are designated with the symbol 3' and 5'. ஸோ இப்போ நம்ம டிஎன்ஏ வந்து இப்படி வரைவோம் இல்லையா? ஸோ இப்படி வரையும் போது இதோட எண்டில் வந்து 5', 3' இருக்கும். ஆன்டி பேரலில் இது வந்து 5', இது 3' இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த சிம்பிள் அங்கே சொல்லியிருப்பாங்க. RNA டிஎன்ஏல டிஸ்டிங்க்டாக இருக்கிறதுக்கு வந்து 3' and 5' இல்லை 5' and 3'ன்னு இருக்கும். ஆன்டி பேரலல். இப்போ இது பார்த்தீங்கன்னா 5'லேருந்து இது 3', இந்த 3'லேருந்து 5'ல முடியும். ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் the symbol 5' refers the carbon in the sugar to which a phosphate group functionally attached. அதாவது 5' வந்து PO4ஓட அட்டாச் ஆகுது, அதாவது பாஸ்பேட் குரூப்போட அட்டாச் ஆகுது. அப்போ 3' யாரோட அட்டாச் ஆவாங்க? OH குரூப்போட அட்டாச் ஆவாங்க. இதுதான் அதை நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ PO4ன்னா பாஸ்பேட் குரூப்போட இந்த 5' அட்டாச் ஆகுது அண்ட் 3' வந்து OH குரூப்போட அட்டாச் ஆகுது. ஓகேவா? RNAல ஒரு நியூக்ளியோடைட் ரெசிடியூல வந்து அடிஷ்னலாக OH குரூப் இருக்கும். ஸோ அந்த OH குரூப் வந்து செகண்ட் பொசிஷன், அதை நான் சொன்னேன் இல்லையா? இங்கே RNAல இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா? இது செகண்ட் கார்பனில் ஒரு OH குரூப் ஆட் ஆயிருக்கும், ஆனால் இங்கே டிஎன்ஏல இருக்காது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ RNAல OH குரூப் வந்து செகண்ட் பொசிஷன் ரைபோ சுகரில் அட்டாச் ஆயிருக்கு. அண்ட் 5' to 3' டைரக்ஷன் நியூக்ளிக் ஆசிட் வந்து இஸ் critical for understanding the that is aspects of replication and transcription. ஸோ அந்த 5' 3' டைரக்ஷன் வந்து ஒரு நியூக்ளிக் ஆசிட்ல எதுக்கு ரொம்ப, அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு, யார் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரெப்ளிகேஷன் எந்த டைரக்ஷனில் நடக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன் எந்த டைரக்ஷனில் நடக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் 3' and 5' டைரக்ஷன் நம்மளுக்கு தேவை. Based on the X-ray diffraction analysis, Morris Wilkins and Rosalind Franklin, the double helix model of DNA was proposed by James Watson and Francis Crick in 1953. ஸோ எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிஎன்ஏவை பற்றி, அதாவது மாரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரொசலின் ஃப்ராங்க்லின். ஸோ நீங்கள் வந்து வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லினை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனை வச்சு தான்
டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏவை வாட்சன் அண்ட் கிரிக் வந்து 1953ல ப்ரப்போஸ் பண்ணாங்க. டிஎன்ஏ இஸ் அ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து எர்வின் சார்காஃப்ஸ், அதாவது அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தயாமின் வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அதாவது அடினைன் வந்து தயாமினோட 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸோட எப்போவுமே பேரிங்கில் இருக்கும். அதே மாதிரி குவானைன் வந்து எப்போவுமே சைட்டோசினோட ட்ரிபிள் பாண்ட்ஸோட பேரிங்கில் இருக்கும். ஓகேவா? இது அதுக்கப்புறம் அடினைனும் தயாமினும் அண்ட் குவானைனும் சைட்டோசினும் எப்போ ஆர் கான்ஸ்டன்ட் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். அவங்களோட ரேஷியோ வந்து கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவலாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ ஏ 10 இருந்ததுன்னா டியும் 10 இருக்கும், குவானைன் 11 இருந்ததுன்னா சைட்டோசின் 11 இருக்கும். அதனால அவங்களோட ரேஷியோ வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.